நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னாக்க வயல்ல பிடிச்ச நாட்டு நண்டு குழம்பு வைக்கிறதுன்னு எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம குழம்புக்கு தேவையான புளியை ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்களேன், அந்த நண்டை நம்ம பிடிச்சிட்டு வந்து தண்ணியில் கொட்டிடலாம். தண்ணியில் போட்டோம்னா அதில் உள்ள மண் அழுக்கு எல்லாம் கட்டிடும். அப்புறம் நம்ம அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், நம்ம மண் சட்டியில் தான் வைக்க போகிறோம் குழம்பு. மண் சட்டியில் வைக்கிறது உடம்புக்கும் நல்லது, ஹைஜீனிக்காக இருக்கும். டேஸ்ட் கொடுக்கறதே மண் சட்டி தான். இல்லாதவங்க பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம மண் சட்டியை பற்ற வச்சுக்கலாம். இப்போ நம்ம சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து பூண்டு பாருங்களேன், எந்த அளவுக்கு நிறைய உரிச்சு வச்சிருக்கோம். பூண்டு வந்து எந்த அளவுக்கு நிறைய போடுறோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கு நல்லது. இப்போ சட்டி சூடாயிடுச்சு. நம்ம தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுக்கோங்க, அதுதான் நல்லது. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். அடுத்து உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். வாசனைக்கு தேவையான கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ புளி நிறைய ஊற வச்சிட்டிங்கன்னா தக்காளி கம்மியாக போட்டுக்கோங்க. சில பேருக்கு புளி தேவைப்படாது, அதனால் புளி கம்மியாக போடுறவங்க தக்காளி ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அரிஞ்சு. இப்போ பாருங்களேன், வெங்காயம் வதங்கிடுச்சு. அதோட சேர்த்து பூண்டையும் போட்டுக்கிட்டு தக்காளியும் போட்டுக்கலாம். இப்போ பூண்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதில் வந்து தேவையான வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் போடுறோம். அதுலேயே சேர்ந்து நம்ம வதக்கினாதான் அந்த பச்சை வாசனை போகும். மிளகாய் தூள் இருந்து போட்டுக்கோங்க. அடுத்தது புளியை கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அதில் போட்டுடுங்க. இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம். வயல்ல பிடிச்ச நண்டு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் சளி பிடிச்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க உடம்புலாம் வலிக்கும். இந்த சமயத்தில் நம்ம வந்து இந்த நாட்டு நண்டு பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்டோம்னாக்க அந்த மூக்கால தண்ணியாக கொட்டுறது, சளியை நம்ம கட்டியாக நெஞ்சு அடைச்சிருக்கிறதுலாம் சரியாக போயிடும். சம்மரில் பிடிச்சிங்கனாக்கா ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். மழை காலத்தை விட சம்மரில் இப்போ பிடிக்கிறது வந்து நல்லா இருக்கும்.
அது மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க. உடம்பு வலியெல்லாம் நல்லா தீரும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருது. எப்படி தெரியுனாக்க, உங்களுக்கு அந்த எண்ணெய் பிரிஞ்சு ஓரத்தில் வரும். அந்த டைமில் இந்த நண்டை போட்டுக்கோங்க. அப்போ தான் சரியான பதம் உங்களுக்கு தெரியும். நண்டு போட்டு ஒரு கொதி வரட்டும். இப்போ அதை மூடி போட்டு கொதிக்கட்டும். பார்த்துங்க, இப்போ அம்மியில் நம்ம வந்து மிளகு சீரகத்தை பவுடர் பண்ண போகிறோம். குழம்பு இப்போ நல்லா ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் மிளகு சீரகத்தை நம்ம அதில் போட்டுடலாம். கடைசியாக தான் போடணும், முன்னாடியே போட்டுடாதீங்க, அது நல்லா இருக்காது. ரொம்ப கொதிக்கவும் கூடாது. அதனால் நம்ம இறக்க போகும்போது தான் போடணும். பாருங்கள், இப்போ எந்த அளவுக்கு அது திக்காக இருக்குது பாருங்கள். குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி அளவுக்கு இருந்தால் தண்ணியாகவும் வைக்க வேண்டாம். நல்லா இருக்குது பாருங்கள். இப்போது குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.